சென்னை மக்களுக்காக ஃபார்மசி வித் ஹோம் டெலிவரி மற்றும் டயக்னோஸ்டிக் சென்டர் ரெண்டுமே ஒரே இடத்துல. பேசிக் பிளட் டெஸ்ட் முதல் அட்வான்ஸ் ஹெல்த் கேர் செக்அப் வரை அனைத்து பிளட் டெஸ்ட்டும் நீங்க புக் பண்ண 30 to 40 நிமிஷத்துக்குள்ள உங்க வீட்டுக்கே வந்து எடுக்கிறோம். RMC Plus Diagnostics and Pharmacy வந்தாச்சு. 1800203344. Call and book now. Welcome to Boski's RRR. வணக்கம் சார். வணக்கம் பா, welcoming Kalakanadi fans to RRR with a lot of action. Sorry, with a lot of action. சார் என்ன சார், ஆக்ஷன்லேருந்து இந்த பக்கம் தர மாதிரி ஆக்ஷனுக்கு வந்தோம். ஆக்ஷனுடைய ஆக்ஷன், அதோடைய உங்கள் ரியாக்ஷன் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு கேட்க தான் நான் வந்திருக்கிறேன். ஓவராலாக எப்படி இருந்துச்சு சார்? இல்ல, நீங்க ஆக்சுவலா சீரியஸா இந்த வீடியோ முடிஞ்ச உடனே நம்ம வந்து 2026 வின்னர்ஸ் பத்தி பேசிடலாம். ஏன்னா ஆல்ரெடி முடிஞ்சிச்சு டோர்னமெண்ட் 2026. ஏன்னா நேத்திகள் 11ல டிசைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. கும்ப்ளே, ராபின் ஒச்சப்பா 11ல போட்டாங்க. 11 போட்டு ஓப்பனிங் பவர் பிளேல ஆரம்பிச்சிச்சு நேத்திக்கு. எதுக்கு 26க்கு நம்ம 27 பத்தி பேசுறோம் பெட்டரா இருக்கும் நினைக்கிறேன். அப்படி ஒரு அளவுக்கு இருக்கிற பதக்கத்துல இருக்காங்களா? அதுக்கு என்ன ஒரு 10 மெசேஜ் என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கே இன்னும் ஆக்ஷன் தானேயா, அதுக்கே டென்ஷன் இல்ல சார். இப்போ இந்த ஆப்ஷனில் இவங்க யார் யாரெல்லாம் வாங்கிக்கிறாங்கன்னு வச்சு அதில் ஒரு காம்பினேஷன் அப்படி இப்படி ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருவோம் சார். இப்போது ஓவராலாக இந்த ஆப்ஷனில் இவங்க வாங்கின பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஓவராலாக வந்துட்டு எந்த டீமோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஓகேப்பா, இவங்க வந்து இவங்க வாங்குறாங்க அவங்க வாங்குறாங்க, ஏற்கனவே உங்களுக்கு இதெல்லாம் இருக்குது, இந்த ஆக்ஷன்ல இந்த டீம் சூப்பர் அப்படின்னு உங்களுக்கு இம்ப்ரெஸ் ஆன டீம் எந்த டீம் சார்? எனக்கு KKR பயங்கர இம்ப்ரெசிவா இருந்தது. ஏன்னா கேமரூன் கிரீன் ஒரு ஃபினாமினல் பிரைஸை கொடுத்து வாங்கிட்டாங்க. ஓகே, தென் பத்திரானா வாங்கிட்டாங்க. பத்திரானா ஃபிட்னஸ் சரியா இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு டாப் கிளாஸ் ஃப்ரண்ட் ஆர்டர் பேட்ஸ்மேன், ஒரு டாப் கிளாஸ் பவுலர் கேன் போல் யார்கர்ஸ். ஏற்கனவே 2 யமகாதக போலர்ஸ் இருக்காங்க. யாரு? வருண் சக்கரவர்த்தி, சுனில் நாராயண். வருண் சக்கரவர்த்தி, சுனில் நாராயண், பத்திரானா 3 போலர்ஸ் வச்சுங்களேன். 12 ஓவர் அவங்களுக்கு மேட்ச் ரன்னிங் போலர்ஸ். 12 ஓவர். இந்த மாதிரி எந்த டீமுக்கு இருக்கு? ஸ்ட்ரெயிட்வே அவங்க 3 பேர் வந்தாலே ஒரு இமேஜ் இருக்குன்ற மாதிரி. அந்த மாதிரி போலிங் எல்லாரும் பேட்டிங்ல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. போலிங்ல யாரும் பார்க்க மாட்டேங்க. அதுதான் ஆச்சரியமா தெரியுது பார்த்து சார். 60 to 70% ஆஃப் த அமௌண்ட்டை வந்துட்டு அவங்க அந்த 2 பிளேயர் மேலே மட்டுமே இறக்கிருக்கிறாங்க, கேமரூன் கிரீன் அண்ட் பத்திரானா. பட் ஆனால் அதை தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி மிச்சம் இருக்கிற அந்த 30% ஆஃப் த அமௌண்ட்டுக்கு அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஸ்லாட்ஸில் என்னென்ன தேவைகள்லாம் இருக்குதோ அதையும் கேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிக பர்ஸ் வேல்யூவோட வந்த டீம் ஓரளவுக்கு நல்லாவும் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாமா சார் கேகேஆர்? ஆமா. See, the thing is, they waited to shell out their phenomenal percentage of their money for cricketers who are real stalwarts மாதிரி. ஒரு மேட்ச் வின்னர் லைக் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கேமரூன் கிரீன் நடிக்கிறாங்க. அவங்கெல்லாம் டவரிங் பர்சனாலிட்டி, இது மோஸ்ட் ஷார்ட் ஆஃப்டரா இருக்காங்க இந்த ஃபார்மேட். அவங்களுக்கு ஷெல் அவுட் பண்ணாங்க. இப்போ நம்ம 28 crores கையில இருக்குன்ற ஒரு 60% ஆஃப் த கேஷை 2 யங்ஸ்டர்ஸ் இப்போதான் வரப்போறாங்க. அவங்களுக்கு ஷெல் அவுட் பண்ண ரொம்ப சந்தோஷம். அவங்க 2 பேரும் கலகிட்டாங்கன்னா டைரக்டா நான் போய் டிக்கெட் வாங்கினே போய் கைப்பற்றி வந்துடுறேன் 2 பேருக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை பண்ணுவாங்க, பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனா அன்னோன் அன்சர்டனா இருக்கிற ஒரு விஷயத்துல போய் ஹெவியா இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த அப்சஷன் டுவர்ட்ஸ் ரீப்ளேசிங் தோனி and replicate what Dhoni and Jadeja can do. ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆல்ரவுண்டரையும் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வித் கேப்பபிள் ஆஃப் 6 hitting போனீங்க நல்லது. அதுல ஓவர் அப்சஸ்டா இருந்துட்டு முதல் 1 hour என்ன பண்ணிட்டீங்க, நல்ல கிரிக்கெட்டை கோட்டை விட்டீங்கன்னு தோணுது. லயம் லிவிங்ஸ்டன் வந்து எக்ஸ்ட்ராடனரி போன வருஷத்துல விட்டுடுங்க. அவர் வந்து கேம் சேஞ்சர் பாஸ். அவர் உம்ரான் மாலிக் மாதிரி பேஸ் போடுறவரு, இறங்கி நடந்து போய் ஸ்ட்ரெயிட்ல 6 அடிக்கிறாரு. இந்த பக்கம் போய் இப்படி 6 இன்னோவேட்டிவ் கிரிக்கெட். who can bowl leg spin and off spin and when it demands. வேற யாரும் ஷைன் ஆகாதோ அது பண்ணுவார். above all எக்ஸ்ட்ராடனரி ஃபீல்டர். ஐ கேட்சஸ் அவர் பிடிக்கிற விதம்லாம் பார்த்து சிரிச்சுட்டே இருப்பாரு, ரிலாக்ஸ்டா இருப்பாரு. அனதர் தோனி மாதிரி ஒரு கிரிக்கெட்டரை விட்டோம். ஓகே, பத்திரானாவை முதல்லயே விட்டோம், ஒரு 2 மேட்ச் வின்னர் போச்சு. ஜடேஜாவை விட்டோம், அது ஒரு மேட்ச் வின்னர் போச்சு. அப்புறம் மில்லர், வாட் தோனி கேன் டூ, அந்த மாதிரியான ஒரு ஃபினிஷர் who can play both roles. கிராஃப்டிங்கும் பண்ண முடியும், கண்ணா பண்ண 6 அடிக்கவும் முடியும். அந்த மாதிரி ஒரு பிளேயரை அக்ஷயத்தில் விட்டோம்னா, அப்புறம் இந்த குசால் மெண்டிஸ் ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஹிட்டர் இருக்காரு, ஸ்ரீலங்கா ஹிட்டர், அவரை விட்டோம். ஏற்கனவே கான்வே, ரச்சின் ரவீந்திரா 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் விட்டோம். ஆனா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மேல இருக்கிற ஒரு வெறித்தனம் இன்னும் போகவே இல்லை. எவ்வளவு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டீம்ல பாருங்க, லெஃப்ட் ஆஃப் பாக் போலர்ஸ், ஸ்பின்னர்ஸ், பேட்டர்ஸ், அவ்வளோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டீம்ல. ஸோ இதுல வந்து 2 பேர் கண்டிப்பா தேவை எம்சது. பட் இருந்தாலும் எஸ்டாப்ளிஷ்டா T20 ஃபார்மேட்ல கலக்கின ஒருத்தர் 2 பேர், either மில்லர் ஆர் லிவிங்ஸ்டன், அதை முதல்ல எடுத்துக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அது ரொம்ப சாதாரணமா ஸ்பெக்டேட்டராகவே இருந்துட்டாங்கன்னு தோணுச்சு.
சார் கேமரூன் கிரீன் பின்னாடி இவங்க வந்து ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு போயிருந்தா கூட 31க்கு போறதுக்கு கேகேஆர் ரொம்ப ரெடியா இருந்தாங்கன்னு தெரிஞ்சது. சரி கேமரூன் கிரீனை கிவ் அப் பண்ணிட்டாங்க. பிகாஸ் இவங்கள விட ஒரு 21 கோடி கேகேஆர் எக்ஸ்ட்ரா இருக்கும்போது அட் எனி காஸ்ட் தே வில் கோ ஃபார் கேமரூன் கிரீன் தெரிஞ்சு போச்சு. ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகே சார். பட் ஆனா நீங்க சொல்ற மாதிரி லியாம் லிவிங்ஸ்டன், டேவிட் மில்லர் எல்லாரையுமே விட்டுட்டு இந்த யங்ஸ்டர் மேல கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு 28 கோடியை நான் போட்டிருக்கேன் அப்படின்றதுல எனக்கு என்னோட கொஸ்டின் என்னன்னா சார், இப்போ மெகா ஆக்ஷனுங்கிறது 4 வருஷத்துக்கு ஒரு தடவை கூட வர்றது கிடையாது. இப்போலாம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வருது. ஸோ அப்போ அந்த 3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வர மெகா ஆக்ஷன்ல கேகேஆர் வந்து கப்படிச்சவங்க அவங்களே இன்னைக்கு டீமை பெரட்டி போட்டு மொத்தமா புதுசா இருக்கிற அளவுக்கு அவங்க நிலைமை ஆயிடுச்சு அப்படிங்கும்போது ஈவன் இந்த மினி ஆக்ஷன். ஸோ அப்போ இந்த லாங் டேர்ம்னு யோசிக்கிற ஒரு விஷயத்துல வந்து எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம், அது அந்த அளவுக்கு ஒர்க் ஆகுமா லாங் டேர்ம்க்கா இன்வெஸ்ட் பண்ணும்போது? பிகாஸ் அந்த டைம்ல கிடைச்சாங்க சார், ஒரு தோனி கிடைச்சாரு, பொலார்ட் கிடைச்சாரு. அப்புறம் இப்போ கடைசியில பாத்தீங்கன்னா இந்த இப்ப இவங்க நம்ம ஃபேஃப் டூப்ளஸியே பாத்தீங்கன்னா 2-3 டீம் தான் மாறினாரு. ஸோ ஒரு 4-5 ஐகானிக் பிளேயர்ஸை தாண்டி நீங்க ரொம்பலாம் வந்து எல்லாரையுமே லாங் டேர்ம் ஒரு 12-13 வருஷத்துக்கு வைக்கிறதுங்கிறதெல்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாதுங்க சார் ஆக்சுவலா. Correct. To continue from what you're saying, next retention வரும்ல மெகா ஆக்ஷன்ல. சப்போஸ் இந்த 2 பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பண்ணிடணும், நான் வேண்டிக்கிறேன். பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு யாரை ரீடைன் பண்ணுறதுனே தெரியாம போடும். ருத்ராஜை ரீடைன் பண்ணணும், சாம்சன் ரீடைன் பண்ணணும், டூபே ரீடைன் பண்ணணும்னு என்ன இப்போ பிரேவிஸ் ரீடைன் பண்ணணும். ஆல்ரெடி 4 இருக்கு சாலிடா. அவங்க சரியா ஆடாட்ட கூட அந்த 4 பேர் ரீடைன் பண்ற மாதிரி தான் இருக்கும் நம்ம. ஏன்னா ரொம்ப ரியலா ப்ரூவ் பண்ணிட்டாங்க யாருன்றது. இப்போ என்ன பண்ணுவீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நீங்க சொல்ல பாயிண்ட் கரெக்ட். சார் இப்ப அந்த வகையில பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ் சார் அவங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த ஆக்ஷன்ல கொண்டு வந்ததே ஒரு 2.25 கோடி ரூபா சார். அதை தாண்டி அவங்க கிட்ட வந்துட்டு வேற எந்த காசுமே இல்லை. சரி இவங்க என்ன இந்த 2.25 கோடியை வச்சு இந்த மும்பை இந்தியன்ஸ் என்னடா பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா, குவிண்டன் டி காக் அவங்களுடைய ஏற்கனவே அவங்க காம்பினேஷன்ல ப்ரூவன் பேட்ஸ்மேனா இருந்த ஒருத்தர், அவரை 1 கோடி ரூபாய்க்கு வாங்குறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த சின்ன சின்ன பிளேயர்ஸ் எல்லாம் ஒரு ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு ஒரு 4 பிளேயரை வாங்கிட்டு டாடா பை பை சொல்லிட்டு ஆகாஷம் பண்ணி கிளம்பி போயிட்டே இருந்தாரு சார். ஸோ தேர் ஆப்ஷன் இஸ் ஆல்சோ லைக் நவ் தே ஹேவ் ஆப்ஷன்ஸ் ஃபார் எவ்ரி திங். பக்காவா இருக்கிறாங்க சார். இதுக்கு முன்னாடியே பக்கா அந்த டீம். அவங்க நெசசிட்டி இல்லை, அவங்க ஸ்டார் ஸ்டரா இருக்காங்க. சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா, அவங்க ஸ்டார் ஸ்டரா இருக்காங்க. தேவையில்லை. இப்போ எனக்கு வந்து ரேசர் தேவை, நான் போய் சீப்பு ஷாம்பு இது வாங்கணும் அந்த மாதிரி. அதனால அவங்க வந்து டீமே ஸ்டார் ஸ்டரா இருக்காங்க. அவங்களுக்கு எங்க வேக்யூம்னா அவங்க ஸ்பின் டிபார்ட்மெண்ட் ரொம்ப வீக்கா இருக்கு. அது என்ன அவங்க பார்க்கவே இல்லை. அதுக்கு தான் பண்ணிக்கலாமே தவிர நீங்க சொல்ற மாதிரி பர்ஸ் மணி இவ்வளவுதான் இருக்குன்னு புது ஆளுங்களை ட்ரை பண்ண வேண்டியதான். அவர் டெபுட்டான்ஸ்லாம் ட்ரை பண்ண வேண்டியதான் அவர் வழிகள். பட் அவங்க ஆர்சிபி டெரிபிக் ஸ்ட்ராங்கா இருக்கு. கேகேஆர் லுக்ஸ் த்ரெட்டனிங். நான் பார்த்த டீம்ஸ்ல கேகேஆர் லுக்ஸ் த்ரெட்டனிங். சார் எஸ்ஆர்ஹெச்சும் சிஎஸ்கேக்கும் நடுவில் தான் சார் ஆக்சுவலா இந்த இந்த யங் பிளேயர்ஸ் 2 பேருக்குமான அந்த 14 லட்சம் ரூபா போச்சு. 14.2 crores போச்சு. அண்ட் அந்த பிரைஸை வந்துட்டு ஏத்தி விடுறது தான் எஸ்ஆர்ஹெச் பண்ணாங்களே தவிர தே வேர் நாட் கீன் ஆன் பையிங் கார்த்திக் சர்மா ஆர் இந்த வீருன்ற பிளேயர். அவங்க வந்து ரொம்ப சிரிச்சுட்டே விளாட்டா வந்து இந்த இடத்துல நீ வாங்கு உனக்கு நீ யாரையும் வாங்கலன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த 2 பேர்ட்ட உட்காந்துட்ட, ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர், ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். இந்த காம்பினேஷன் அது மேபி வந்து இதெல்லாம் வந்து இன்சைட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கிடைக்குங்கிறது இவங்கள தான் போறாங்கன்றதா ஆர் மேபி என்னன்றது நமக்கு தெரியாது. பட் ஆனா அவங்க அதுக்கு போறாங்கன்னு தெரிஞ்சு வேணுமோ வேணாமோ இந்த பிரைஸ் செம்மையா ஏத்தி விட்டாங்க சார் எஸ்ஆர்ஹெச். அதனாலதான் இது 14.2 வந்து நின்றுச்சு. ஏன்னா அண்ணாமலை படத்தை வந்து சரத்பாபுக்கு ரஜினி பண்ணாரு, ஏற்றி விட்டு சாதாரண எடுத்து போவாரு. அந்த ஞாபகம் வந்து எனக்கு கரெக்ட் தான். இந்த 2 புது கிரீன் ஃபீட்டுக்கு வந்து 14 crores கொடுக்குறன்றது எல்லாருமே ஒரு ஆச்சரியமா தான் பார்ப்பாங்க. நீ சொல்ல ரைட். அதனால எஸ்டாப்ளிஷ் பிளேயர்ஸுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு போயிட்டோம். இந்த 2 பேரும் ரொம்ப வெல்கம். டெஃபினட்டாவே அவங்க பண்ணிருக்கிறதான் கேள்விப்பட்டேன். அந்த நம்ம 106 ஒரு நாள் பிராக்டிஸ் செஷன்ல அடிப்பாராம் அந்த கார்த்திக் சர்மான்றவர். அவர் ராக்கியோட சேர்ந்து ஆர்சிபி உடைய ட்ரையல்ஸ்க்கு போயிருக்காரு. ஆர்சிபி ராக்கியோ செல்லிமி தோ ஐ டென்ட் see the best of him, but he's capable of 6 hittingனு ஒன்று கேள்விப்பட்டேன். கீப்பிங் அண்ட் பேட்டிங் கேள்விப்பட்டேன். இந்த பக்கம் இவரும் வந்து ரொம்ப எஃபெக்டிவ் இன் இஸ் ஆல்ரவுண்ட் கெப்பாசிட்டின்னு கேள்விப்பட்டேன். ஆனா அவங்களுக்கும் மூளை இருக்கு. சிஎஸ்கே திங்க் டேங்க் மூளை இருக்கு. அவங்க விஷயம் இல்லாம இப்படி போக மாட்டாங்க 2 பேருக்கு. பட் அந்த ஓவர் ஸ்ட்ரெச் பண்ணி போய் எஸ்டாப்ளிஷ் பிளேயர் கோட்டை அன்சோல்டுல லியாம் லிவிங்ஸ்டன் போனது எனக்கு தூக்கி வாரி போடுது. அவரும் மில்லர் ஜஸ்ட் பேஸ் பிரைஸ்ல போனதுன்னு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அந்த குஷால் மெண்டிஸ் எடுத்துக்கணும். பட் இப்ப என்ன பிரச்சனை, ஓப்பனிங்லேயே ஒரு தனி லெவன் இருக்கு. அவ்வளோ பேர் ரெடி பவுல் பண்ணுது. சஞ்சு சாம்சன் கெஞ்சி எம்பி எம்எல்ஏ ரெக்கமெண்டேஷன் லெட்டர்லாம் கேட்டு பிரைம் மினிஸ்டர் லெட்டர்லாம் வாங்கி போனோம் ஓப்பனிங் அந்த ரைஸே அனுப்ப சொல்லுங்களேன். அந்த மாதிரி ஆயிடுச்சு.
சார் பவுலிங்ல இப்போ ரவி பிஷ்னாய் பின்னாடி போயிருந்தா கண்டிப்பா இன்னொரு ஒரு 4-5 லட்ச ரூபா இல்ல ஒரு ஒரு சாரி 7 crores கிட்ட வந்து எக்ஸ்ட்ராவா ஸ்பெண்ட் பண்ணிருக்க மாதிரி இருந்திருக்கும். அதனாலதான் வந்து இவங்க ரவி பிஷ்னாய் ஒரு லெவலுக்கு மேல விட்டுட்டாங்க. பட் அதுக்கு பதிலா நீங்க சொன்ன மாதிரி செகண்ட் ஆப்ஷன் ஆகக்கூடிய ராகுல் சஹாரை வாங்கியிருக்காங்க. பட் இது இல்லாம இப்ப அவங்க கிட்ட ஸ்பின்னு ஏற்கனவே பார்த்தோம்னா நம்ம நூர் அகமது இருக்கிறாரு. நூர் அகமதை தாண்டி சொல்லிக்கிறது நமக்கு இல்ல. பிகாஸ் ஸ்ரேயாஸ் கோபாலனா இவங்க இன்னும் பெருசா யூஸ் பண்ணல ஸ்பின்ல. சோ நூர் அகமத் அண்ட் ராகுல் சஹார் அப்படின்ற இந்த காம்பினேஷன் வித் தே ஹேவ் another ஆப்ஷன் ஆஃப் அகில் ஹுசேன் ஆல்சோ. இந்த ஸ்பின் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு எப்படி தெரியுது இப்ப பார்க்கும்போது? ஓகே, பொறுத்து நான் பார்க்கணும். I'm not too confident about them. Only with நூர். நூர் is brilliant. நூர் will be the mainstay. அவர் டிராப்பே பண்ண முடியாது. ஓகே, அவர் கண்டிப்பா ஆடுவார். இப்போ ராகுல் சார் வந்து கிட்டத்தட்ட நான் சின்ன எல்கேஜி படிச்சு ஆடி இருந்தார் ஐபிஎல் சின்ன வயசுல. அப்புறம் தான் போட்டிருந்தாரு. நெக்ஸ்ட் சுருக்கன் போட்டிருந்தாரு. சொல்லி வச்சு விக்கெட் எடுத்த உடனே வீசாலாம் எடுத்துட்டு ஃபாரின்லாம் போய் சுற்றி ரத்த பால் போறதுக்கு. அதெல்லாம் நான் ஒருத்தர் இல்லைன்னு சொல்ல. இப்போ அவரே காணாம போயிட்டாரு. லெக் ஸ்பின் அவருக்கு முன்னாடியே காணாம போயிருக்கு. இப்போ எந்திரலுக்கு ரஷீத் கானே கொஞ்சம் ஃபுல் ஃபார்ம் இல்லாத லெவலில் இருக்கு. இப்போ அதுல கூட இப்படி காணாம போன ஒரு லெக் ஸ்பின்னர் பிடிச்சி இழுத்துன்னு வரணுமா அப்படின்றது என்னுடைய கேள்வி. அவர் என்ன ஃபார்ம்ல இருக்காரு எனக்கு இன்னும் புரியல. இல்ல ஒரு சஹர் டீம் பேலன்ஸுக்கு வந்து ஒரு சஹர் போயிட்டா இன்னொரு சஹர் வரணும் அப்படின்ற மாதிரி இந்த சஹர் எடுத்துட்டாங்களா, அது என்னன்னு எனக்கு புரியல. அதனால நீங்க இன்னைக்கு தியரி இன்னைக்கு வந்து வேத சத்தியம்ன்ற மாதிரி ஸ்கிட்டிங்கா போடுற போலர்ஸ் தான் நிறைய போடுமே தவிர நீங்க ரெவல்யூஷன்ஸ்ல நிறைய டாஸ் பண்றது எங்கேயாலும் ஒரு துந்தி மாதிரி எங்கேயாவது தான் பார்க்கணுமே தவிர மோர் ஆஃப் ஸ்கிட்டிங் அண்ட் பீப்புள் மேக் த பேட்ஸ்மேன் ஹரி ஆன் டு த பேக் ஃபுட் அந்த மாதிரி போலர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது தான் பெட்டர்னு எனக்கு தோணுது. சார் ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல நேத்தன் எலிஸ் தான் இப்போ இருக்கிறதுல இவங்களை கம்பேர் பண்ணும்போது ஓகேப்பா நேத்தன் எலிஸ் தான் அப்படின்ற அளவுக்கு இருக்காரு. பட் ஆனா இவருக்கே வந்து ஆக்சுவலா போன தடவை பிளேயிங் லெவன்ல வந்து பெரிய இடங்கள்லாம் கிடைக்கல. அவர் வந்து போன தடவை விளையாடினதே 2-3 மேட்ச் தான் விளையாடினாரு. ஃபுல் கோட்டெல்லாம் போட முடியல. ஸோ நவ் நேத்தன் எலிஸ் ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல மெயினா இருக்கிறாரு. இந்த பக்கம் கலீல் அகமது இருக்கிறாரு, அன்ஷுல் கம்போஜ், பிளஸ் இப்போ வந்திருக்கிற மேட் ஹென்ரி அண்ட் இன்னும் 23-year-old ஃபாஸ்ட் பவுலிங் இன்ஸ்விங்கர் சார் செம்மையா இன்ஸ்விங் நியூசிலாந்துல போட்டுக்கிற ஜாக் ஃபோல்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஓவரால் காம்பினேஷன் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் வித்தவுட் எனி பிக் நேம்ஸ் எப்படி இருக்குது உங்களுக்கு? ஆமா, கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ அந்த சொன்ன லிஸ்ட்லயே மேட் ஹென்ரி கொஞ்சம் நம்பலாம். ஏன்னா அவர் எப்பயுமே பவர் பிளேல 2 விக்கெட் எடுப்பார். அவர் வந்து ஹர்ஷ்தீப் மாதிரி 2 விக்கெட் பிரமாதமா எடுப்பார் பவர் பிளேல. டர்ஃப்ல ஆட போறோம். ஆனால் அவர் மேட் ஹென்ரின்னு வச்சுக்கிற பேர் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கஷ்டமா இருக்கும் கேஜ் பண்றதுக்கு. மீதி நீங்க சொன்ன போல் சாரி சார், அன்ஷுல் கம்போஜ் ஆல்சோ ஐ ஃபர்காட் டு சே. அது சொன்னீங்க. அதான் மீதி நீங்க சொன்ன பேர் எல்லாருமே ஒரு கட்சி 2 ஓவர்ல 2000 ரன் கொடுப்பாங்க. அதனால கொஞ்சம் கஷ்டம். இந்த கடைசியில யாரு ஒருத்தர் கிட்ட சொல்லி யாருக்கு போடுவோம் ஸ்லோ ரன் ஒருத்தர் போடுவார். ஏன்னா 5 ஸ்லோ ரன் ஒரு ஸ்லோவஸ்ட் ஒன் போடுவார். நீங்க சொன்ன எலிஸ் யாரு லாஸ்ட் ஓவர் போட போறாங்க சொல்லுங்க. லாஸ்ட் ஓவர் எதிர் டீம் 180 ஃபார் 4 or 5 ஓவர் 1 over to go. யார் போலிங் போட்டு எடுத்துவாங்க சொல்லுங்க. ஒன்றுமே கிடையாது. அது பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் ஷூட் அவுட். அக்ராஸ் அவரை போய் போல்ட் ஆகும். ஏன்னா யார்கர் வெரி பவர்ஃபுல். பட் அவர் இன்ஜரின்றாங்க. அதனால கூட நம்ம அவாய்ட் பண்ணிருக்கலாம், தெரியல. ஆனா நம்ம ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ஜோன் எங்க கடைசி 3 overs நாம போட போற போலிங்ல இந்த நம்மளுடைய எதிர்காலமே இருக்கு. என்ன வேணா ஆகலாம். நாயகன்ல சொன்ன மாதிரி நாளைக்கு தீர்ப்பு வெளியில எந்த எதுவுமே ஓயல என்ன வேணா இருக்கலாம் தீர்ப்புன்ற மாதிரி கடைசி 3 over நம்ம பேட்டிங்ல நம்ம கலக்கிடுவோம். ராசியோ அதாவது டவுட் இல்லை. போலிங் ரொம்ப டேஞ்சரஸ். சார் த நியூ அடிஷன் மிஸ்டர் மேத்யூ ஷாட் வந்திருக்காரு சார் ஆஸ்திரேலியால இருந்து. அவரை பத்தி எப்படி இப்ப வந்து ஒரு லிவிங்ஸ்டன் கிடைக்கல, அதெல்லாம் கிடைக்கல, சரி ஓகே கேமரன் கிரீன் இல்ல, இவரை வந்து ஒரு 5 or 6 ஓப்பனிங் இப்ப நிறைய ஆப்ஷன் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி. ஸோ மேத்யூ ஷாட்டை வந்து ஒரு லோவர் மிடில் ஆர்டர்ல சிவம் தூபே பக்கத்துல அடிக்க விட்டா அவங்க 2 பேரும் சேர்ந்து ஓரளவுக்கு முடிப்பாங்கன்றதான் பிளானா இருக்கும் நினைக்கிறேன் இல்லையா? அது ப்ராப்ளமே கிடையாது. பேட்டிங் செலக்ட் பண்றது நமக்கு பிரச்சனையே இருக்காது. எல்லாருமே பிரமாத ஹைட்டர்ஸ். அதனால நான் குறையே சொல்ல. வீக் லிங்க் வந்து போலிங் தான். 100 சக்சஸ்ஃபுல்லா இல்லாம போனார்னா கதிகளின் டீம். 100 தான் ஒரே bowler who can fox the batters and get at least 3 wickets. Even if he concedes 40 runs, it's okay, but he's the main bowler. 100 டீம்ல இல்லைன்னா கதை கந்தலை இல்ல, சரியா போடல. சார் இப்போ நம்மளோட இந்த சிஎஸ்கே டீமை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா அந்த எஸ்ஆர்ஹெச் எல்லாத்தையும் பண்ற மாதிரி பண்ணிட்டு அவங்க கடைசியில லியாம் லிவிங்ஸ்டனை வாங்கி போயிட்டாங்க சார். ஏற்கனவே அவங்க கிட்ட ஊருப்பட்ட ஹிட்டர்ஸ் உள்ள இருக்கிறாங்க. இதுல இப்ப லியாம் லிவிங்ஸ்டனை வேற உள்ள சேர்த்து இவங்க 350-400 கம்மியா எந்த மேட்ச் அடிக்கூடாதுன்ற பிளான்ல போறாங்களான்னு தெரியல. அவங்க தேர் கான்சன்ட்ரேட்டிங் எவ்ரி மச் ஆன் ஹிட்டர்ஸ் சார். ஆமா, பாஸ் இந்த ஐபிஎல்லே மோஸ்ட் அட்ராக்டிவ் அண்ட் லவ்லி பர்சனாலிட்டி
and the man was always cool. You can even 80 for no hours கூட 6வது 7வது ஓவர் நீங்க வந்து பால் விட்டீங்கன்னா 2 லெக் ஸ்பின் ஒரு ஆஃப் ஸ்பின் போட்டு சிச்சினே போடுவார். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கிறது மைண்ட் செம ஸ்ட்ராங். ஃபீல்டிங்ல பிடிக்கிற கேட்சஸ்லாம் நீங்க பாருங்க. அவரும் மில்லரும் எக்ஸ்ட்ராடனரி ஃபீல்டர்ஸ். இப்போ நான் சொல்ற அத்தனை பேருமே ஃபீல்டிங் ஆங்கிள் சொல்லிட்டு இருக்கேன். டீமுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த்தா இருக்கும் இவங்களா இருந்தாலும். ஓகே, ஆர் வெறும் பொட்டன்ஷியல் இருக்கு ஃபீல்டிங் இல்லாத பல சுனில் நாராயண் வருண் சக்கரவர்த்தி ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஸ்டப் போர்லிங்ல இருக்கிறவங்க இருந்தாலும் வராது. ஸோ அதனால தான் நான் சொல்றேன், இந்த மில்லர், லிவிங்ஸ்டன், குசால் மெண்டஸ், அப்புறம் பிஷ்னாய். நான் சொல்றேன் இந்த ஸ்கிட்டிங் போலர் பிஷ்னாயை பிக் பண்றது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி போலர் நம்ம எடுத்துருக்கணும். ராகுல் சவர் இஸ் நோவேர் நியர் பிஷ்னாய். பிஷ்னாய் இருக்கணும். நான் சொன்ன இந்த பேட்டர்ஸ் டெஸ்ட்ல அவங்க இருக்கணும். அப்போ இருந்தா டீம் பயங்கர ஸ்ட்ராங். ஒரு டாப் கிளாஸ் போலர் எண்ட் ஓவர்ஸ் போடுறது இருக்கணும் பாஸ். இங்க மிச்சல் ஸ்டார்க்கு, உம்ரான் மாலிக் 180 போடுறவங்க ஆல்ரெடி இருக்காங்க. இங்க வெறும் ஃபாஸ்ட் போட்டு போயிருந்தேன் இல்லை பாஸ். யார்க்கர்ஸ் பிரில்லியண்டா போடணும், மூளையோட போடணும் போலிங்ஸ். அதுக்கு எண்ட் ஓவர்ஸ் ஆள் இல்லை சார். நம்ம 2 crore வந்துட்டு இவங்க அவங்கன்னு மேட் ஹென்ரியை வாங்கின இதே சமயத்துல ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த லிஸ்ட்ல 2 crore வந்துட்டு ஆண்ட்ரிக் நாட்கேவை வாங்கினாங்க சார். அதனால ஆண்ட்ரிக் நாட்கே போன்ற ஒரு பிளேயரை வாங்கியிருந்துருக்கலாமா, இல்ல மேட் ஹென்ரி இஸ்ஸெல்ஃப் இட்ஸ் பெட்டர் ஆப்ஷன் ஆயிருங்களா? பிகாஸ் எல்எஸ்ஜி பாட் ஆண்ட்ரிக் நாட்கே. மேட் ஹென்ரி வந்து ரொம்ப இட்டாலியன் போல. நீ எழுதிக்க 2 வீக் கண்டிப்பா முதல்ல ஓடுதுன்னா நமக்கு அது அவர் எடுக்கிற கிட்ட தான் இருக்கும். நார்கே வந்து அவருக்கு வந்து அர்ஜுனா அவார்டு மாதிரி கர்ணா அவார்டு அவருக்கு பாரதி வாரி வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் தி ஆப்போனன்ட்ஸோட இம்பாக்ட் பிளேயர். அவருக்கு நச்சுன்னு இருக்காரு. வேகமா போட்டாதான் நம்ம பெஸ்ட் போலர் கிடையவே கிடையாது. எதிர் டீம்ல குஷியா இருப்பாங்க. வந்தா சூரியகுமார் யாதவ் போட்டா ஒரே பால் 2 ரன்ஸ் அடிப்பாங்க. ரீப்ளே கட்டலாம். சார், சர்ஃப்ராஸ் கானோடைய இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி பத்தி நிறைய பேர் பேசியிருக்காங்க சார். ஒரு 2 மாசத்துல கிட்டத்தட்ட ஹி லாஸ் 17 kgs. இந்த விராட் கோலியோட ஃபிட்னஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்றாருன்னு சொல்லி அது ஒரு பெரிய ஹெட்லைன்ஸ் ஆச்சு சார் இந்த இயர் மிட்ல. அதே மாதிரி அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் அதுக்கப்புறம் நல்லா லிஃப்ட் ஆயிருந்திருக்குது. நேத்து ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கிற நேரத்துல ஒரு 15 பால் ஹாஃப் செஞ்சுரி போட்டு இருந்திருக்காரு சையத் முஷ்டக் அலியில. ஸோ ஒரு நல்ல பிளேயரா ஒரு 75 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிருக்காங்க. பட் இவர் எங்க பிளேயிங் லெவன்ல வைப்பாங்கன்றதான் எனக்கு தெரியல சார். பட் ஹி இஸ் ஆக்சுவலி டூயிங் குட் ஆஃப் லேட் அப்படின்னு சொல்றேன். Right, welcome ma'am. Let him do wonders. Happy. ஜெயிக்கான ஒரு ஐபிஎல்ல வந்து 3 ஓவர் தாண்டி நான் பார்த்துக்கிட்டு ஐபிஎல் டோர்னமெண்ட் சொல்றேன். அவர் ரஞ்சியில பிரமாதமா அடிச்சிருப்பாரு. இப்போ எல்லாரும் கரோன் நாயர் எல்லாமே திருப்பி எந்த இடத்துக்கு எடுக்கிறோன்றது பார்த்துருக்கு. ஸ்ட்ரிக்கான ஆக்கி அவ்வளவுதான். பட் என்ன ரொம்பலாம் பெருசா ஒரு ஆடி நான் பார்த்துருல T20ல. மேபி இன் அதர் ஃபார்மேட்ஸ் இப்போ நீங்க தொடர்ந்து ஸ்மாக்ல நல்லா ஆடுகாருன்றீங்க. ஸோ லேட்டஸ்ட் வச்சுன்னா இந்த ஹோல் சைக்காலஜியை பார்த்தா செலெக்ஷனு லேட்டஸ்ட் ஃபார்ம்னு பாக்குறாங்க. பட் அது சில பிளேயர்ஸுக்கு அந்த லேட்டஸ்ட்ன்றது பார்க்க முடியாது. இப்போ ரியலா எப்பிக்கா சில பேர் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அவங்கள நீங்க லேட்டஸ்ட் இப்போ ருத்ராஜ் கெய்க்வாட் போன சீசன் சரியா ஆடலன்ற ருத்ராஜ் வேணான்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி சொல்றேன். சில பேருக்குலாம் நம்ம ஹிஸ்டரியை வச்சு எடுத்துதான் ஆடும். அந்த லீக்ல இருப்பாங்க சில பேர். சார், அந்த ஆக்ஷன்னாலே உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே பிடிச்ச நபர் யாருன்னா இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் ஓனர் ஒருத்தர் உட்காந்துருப்பாரு சார். அவர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லா பிளேயரையும் கையை தூக்கி மற்ற ரேட்டை ஏற்றி விட்டு இவர் வாங்க மாட்டார். டபங்க வெளியே வந்துக்குவார். அந்த மாதிரி ஒரு அழிவர் நம்ம பல ஆக்ஷன்ல பார்த்துருப்போம். இந்த ஆக்ஷன்ல டெல்லி கேபிட்டல்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 crore தே ஹவ் பாட் 5 ஃபாரின் பிளேயர்ஸ் சார். அது யாருன்னா பத்தும் நிசங்கா வாங்கியிருக்கிறாங்க ஜஸ்ட் ஃபார் 4 crore. அதை விட்டு மற்ற எல்லாருமே மற்ற 5 பேருமே வந்துட்டு தே ஹவ் காட் மற்ற 4 பேருமே ஃபார் 2 crores ஈச். கைலி ஜேமிசன், லுங்கி இங்கிடி, அப்புறம் பேட்டிங்ல பென் டக்கெட் அண்ட் டேவிட் மில்லர். என்ன சார் இது? பயங்கர ஆக்சுவலா அவர் அவ்வளவுதான் கை தூக்கினதுக்கு ஒரு அம்பையராக கொடுத்தாங்க ஐபிஎல்ல. எல்லாருக்கும் தூக்குறாரு. அவர் அங்க வந்த ஆக்ஷனுக்கு வந்தவங்களே ஒரு 4 பேர் செலக்ட் பண்ணிட்டாரு. ஆக்ஷனுக்கு பேச வந்தாங்க. நானும் பார்த்தேன். அவங்க போல கை இப்படியே இருக்கு. அவர் ஸ்ரீராம் சிட்ஸ் கூட மாடல கொடுவாரு. அந்த மாதிரி கை காமிச்சாரு மேல. எனிவே ஆமா நீங்க சொல்ற மாதிரி அவங்க ஹாப்பி பை அவரு. நீங்க சொல்ற பிளேயர்ஸ் டாப் கிளாஸ். பென் டக்கெட், டேவிட் மில்லரு பேட்டிங்ல. பவுலிங்ல உங்க எங்கடி லுங்கி இப்ப டெல்லிக்கு போயிட்டாரு. பிளஸ் கூட யாரை கூட்டு போயிருக்காரு அப்படின்னா கைலி ஜேமிசனை கூட்டு போயிருக்காரு. இவங்க 2 பேரும் எப்போ உங்களோட ஸ்டைல்ல சொல்லணும்னா டீமுக்கு ஆடுவாங்க, எதிர் டீமுக்கு ஆடுவாங்க தெரியாது. பட் பென் டக்கெட் இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ் செம்மையா வாழிக்காரு சார் அக்ராஸ் ஆல் ஃபார்மட்ஸ். இந்தியாவில் பென் டக்கெட் எப்படி ஆடுவார்னு நினைக்கிறீங்க? ஆமா, he is very effective player. As you say, pitch conditions வந்து மெஜாரிட்டி 70 to 80% பால் ஹோல்ட் ஆகி தான் வரும். ரொம்ப பிரில்லியண்டா இவர் கேஎல் ராகுல் மாதிரி, வில்லியம்சன் மாதிரி, விராட் கோலி மாதிரி அப்படியே. அதனால கொஞ்சம் பொறுமை தேவை. எர்லியா ஸ்ட்ரோக்கு போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம். நம்ம ஒரு கேஸ்ல கொஞ்சம் அந்த இடத்துல அப்படி கால்குலேட்டட் அசால்ட் ஒன்று பண்ணணும். மெயினா இவங்க எடுத்திருக்கிறது எப்படின்னு நான் பார்க்கும்போது மெயின் கிரைட்டீரியா நீங்க பாத்தீங்கன்னா T20ல போலிங்க்கும் பேட்டிங்க்கும்
பேட்டிங்கா பொறுத்த வரைக்கும் எவ்ரி 2 பால்ஸுக்கு ஒரு 6 அடிக்கிற கெப்பாசிட்டி இருக்கா? ஒரு ஓவர்ல ஸ்ட்ரைக் ரேட் 200, 150 to 200 ஒருத்தருக்கு இருக்கா? அதுக்கு போலாம் அப்படின்ட்டு தான் போகணும். ஜென்ரல் மைண்ட் அப்படிதான் சொல்லும் ஸ்ட்ராட்டஜி. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த பர்பிள் கேப் கொடுக்கறது ஒரு கேனத்தனம். எது கொடுக்குறாங்கன்னா நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. திருப்பி திருப்பி சொல்றேன், கட்சி ஓவர் நான் வந்து விக்கெட் கீப்பர் பாலை பார்த்து நீ போடுன்னு சொல்லிட்டு அவன் 200 ஃபார் நோல் ஆச்சுல ஒரு 4 பேர் சுத்துவான், ஒரு 4 பேர் விக்கெட் எடுப்பான். அந்த மாதிரி ஒரு 4 மேட்ச் போட்டு 16 விக்கெட் எடுத்து காலை தூக்கி விட்டு முடியும் மேட்ச் போட்டு. யார் எக்கனாமிக்கலா நல்லா போடுறாங்களோ அவங்களுக்கு தான் பப்ளிக் கேப் கொடுங்க. பெஸ்ட் எக்கானமி அப்படி பார்க்கும்போது யாரு ஸ்டிஞ்சியா இருக்காங்க, மைசர்லயே இருக்காங்க, ரன்னே கொடுக்காம. நன் ஃபார் 14 or none for 15 in 4 overs is much superior to 3 for 60, 3 for 70. அதை இன்னும் புரிஞ்சுக்க. இன்னும் பப்ளிக் கேப் கொடுத்துருக்காங்க விக்கெட் எடுக்கிறவங்க. அதுதான் விஷயம். அதனால இந்த கிரைடீரியாவில் எடுக்கிறாங்க. அதுல லேட்டஸ்ட் ஃபார்ம்ல யார் எப்படி இருக்காங்க, நீங்க சொன்ன ஸ்மார்ட், நீங்க சொன்ன கடைசி ஐபிஎல் எப்படி ஆடிருக்காங்கன்னு தான் பாக்குறாங்க. பட் தேர் ஆர் சம் பிளேயர்ஸ் ஃபார் ஹோம் யூ cannot apply this yardstick. அவங்க பண்ணிடுவாங்க. இப்போ லிவிங்ஸ்டன் போன வருஷம் ஒண்ணுமே கிடையாது. மேக்ஸ்வெல் வந்து ரொம்ப கோவத்தில் இருக்காரு. நீங்க எவ்வளவு அடி கொடுத்தாலும் அப்படிதான் ஆடுவேன். அது ஒண்ணு மட்டும் இருக்கு. சாக்காத மாதிரி ஒரு ஸ்பின்னர் தான் எடிட் ஆகிட்டு போயிடுவாரு. அவர் இந்த கேட்டகரியில் இல்லை. பட் லிவிங்ஸ்டன் மாதிரி அவங்களாம் யாராவது ஃபெயில் ஆனாலும் நம்ம வந்து அதெல்லாம் சீரியஸ் எடுத்துக்கூடாது, நம்பி கட்டலாம். இப்போ நிக்கலஸ் போறோம் ஞாபகம் இருக்கா? நம்ம ப்ரோக்ராம்ல ஃபெயில் ஆன போது பயங்கரமா நம்ம பேக் பண்ணியிருந்தோம். ஒரு கவனிச்சார் பாருங்க. ஸோ all that CSK will definitely need today is one top-class batter like Nicholas Poran and one outstanding world-class bowler like Varun Chakravarti. இந்த 2 பேர் இருந்தா பிரமாதமா இருக்கும். இந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மேல வெறியிலங்க. ரைட்ல யாராவது ஆடுனா கூட கண்ணாடியில் தான் பார்ப்பாங்க, உங்களுக்கு லெஃப்ட்ல தெரியணும்னு சொல்லிட்டு. அவ்வளோ அப்சஷன் இருக்கு லெஃப்ட் மேல. என்னன்னு தெரியல சார். இந்த அக்கேல் ஹுசேன் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இதில் வச்சிருக்காங்க சார், இந்த டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ்னு சொல்லிட்டு அவங்க அமெரிக்காவில் விளையாடிட்டு இருக்கிற அந்த கிரிக்கெட்டில் சூப்பர் கிங்ஸோடைய ஃப்ரான்ச்சைசிக்கு ஆடுறாரு. அதனால இவர் இங்கே வாங்கியிருக்காங்க. பட் இவங்களுக்கு ஆக்சுவலாக இன்னொரு ஆப்ஷன் என்ன இருந்துச்சு அப்படின்னா, வனிந்து அசரங்கா வாஸ் பேக்டு ஃபார் ஜஸ்ட் 2 crores சார். இதுக்கு முன்னாடி வந்து 8-9 கோடிக்கு போன ஆப்ஷனில் போன வனிந்து அசரங்கா he went for just 2 crores. எல்எஸ்ஜி வாங்கினாங்க பேஸ் ப்ரைஸ்லேயே வின்னிங் பிட்டா. அவர் எடுத்துருக்கலாமா? ஆமா. என்னோட ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல நாங்க இருந்து யோசிச்ச போது எனக்கு கேட்டாங்க நிறைய பேர். அசரங்கா எடுத்திருப்பேன். இப்போ அசரங்கா போச்சு பாரு, நான் எடுத்தேன். ஏன்னா அவர் ஃபார்ம் எப்படி இருக்குன்னா மினிமம் ஓவர் 3 6 கொடுக்கணும். அண்ட் உள்ள வருதுன்னு அப்படி பெவிலியில் ஒரு ஸ்வீப் ஆகி அங்கேயே எது நான் வேஸ்ட் டைம் வேஸ்ட் பண்ணி இங்கேயே ஒரு ரேட் போயிடுறாரு. அதுதான் பிரச்சனை. ஆக்சுவலா அந்த லிஸ்ட்ல அந்த கன்சிடரேஷன்ல பார்க்கும்போது அசரங்கா கொஞ்சம் பால் ஹோல்டு வந்ததுன்னா பேஜாரான போல் ஆன் பார் வித் சுனில் நாராயண் அண்ட் வருண் சக்கரவர்த்தி. பட் அது அந்த மாதிரி வந்தா மட்டும்தான். இல்லைன்னா இப்போ இப்படி பயங்கரமா அடிச்சிடறாங்க. அவர் நல்லா ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு போறாரு, அடிச்சிடறாங்க 6 பயங்கரமா அடிச்சிடறாங்க. பேட்டிங் ரொம்ப மோசமா இருக்கு, ரொம்ப பாடாரு. இந்த லங்கால இந்த நிசங்கா அண்ட் குசார் மெண்டஸ் 2 பேர் அவுட்ஸ்டாண்டிங் பிளேயர்ஸ். அந்த 2 பேர் எடுத்துருந்தோம்னா கேகேஆர் ஆனால் வந்து பிளான் பண்ணி சிஎஸ்கேல இருக்கிறவங்க எல்லாரும் உருவிருக்காங்க சார். எப்படின்னா ஏற்கனவே இவங்க மதிஷா பத்ரனா 18 கோடி வாங்கினாங்க. சிஎஸ்கே முக்கி எப்படியாவது முஸ்தபிசுர் ரஹ்மானை ரீட்டைன் பண்ணிடலாம்னு பார்த்தாங்க சார். அவரை பைபேக் பண்ணிடலாம்னு பார்த்தாங்க சார். அவரை விடவே இல்லை. கொல்கட்டா கடைசி வரைக்கும் போய் 9.2 கோடிக்கு தே ஹவ் காட் முஸ்தபிசுர் ரஹ்மான், ஹூ வாஸ் பேக் ஆஃப் த ஹேண்ட். அது இதுன்னு போட்டு நமக்கு வெறித்தனமா விளையாடி கொடுத்துருக்கோம் முஸ்தபிசுர் ரஹ்மான். வி லாஸ்ட் ஹிம். Correct. Right from the time when we lost Fab du Plessis in place of நம்ம மொயின் அலி, அப்போலேருந்தே இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு விட்டுறணும். ஏன்னா நம்ம தான் பெஸ்ட் டீம். 5 வாட்டி கப் அடிச்சு நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணியே போவோம் நம்ம அந்த டெம்போவை. ஸோ அதுதான் இந்த 2 ஸ்லாட்டு ரொம்ப வரியா இருக்கு, பெரிய ஆன்சைட்டியா இருக்கு. ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆல்ரவுண்டர், ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், சூப்பர் ஹிட்டர் லைக் தோனி, அது ரொம்ப வெயினாகி மீதி விஷயங்களை போட்ட விட்டுற மாதிரி தோணுது. சார் கேகேஆர் வந்து சரி ஓகே நம்ம திரும்பவும் கப் அடிக்கணும், சிஎஸ்கே இந்த பிளேயர்ஸ்லாம் இங்கே வந்தால் நம்ம கப் அடிச்சோம்னு நினைக்கிறதுலாம் ரைட்டு சார். பட் எனக்கு என்ன டவுட்னா, இந்த மதிஷா பத்ரானா, முஸ்தபிசுர் ரஹீம் ரைட்டு ஓகே. அப்புறம் வந்து ரச்சின் ரவீந்திராவை 2 கோடி பேஸ் ப்ரைஸ்க்கு வாங்கினாங்க, சரி அது கூட ஓகே. அப்புறம் நம்மளுடைய பேக்கப் பிளேயராக நம்ம யூஸே பண்ணாமல் வச்சிருந்த பிரசாந்த் சோலாங்கியை வாங்கியிருக்காங்க, அது கூட ஓகே சார். ஆனால் ராகுல் திரிபாத்தியை அவங்க 75 லட்சம் பேஸ் ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்காங்க. இதுக்கு மட்டும் எனக்கு என்ன பதில் புரியுது சார்? நீங்க ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்க? ராகுல் திரிபாத்தி வச்சு கேகேஆர் என்ன பண்ண போறாங்கன்னு? இல்ல அவனுக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டுக்காக அவன் தோல்லாம் நல்லா குலுக்குவாரு. அவர் மேட்ச் ரொம்ப டென்ஷனா உண்மையிலேயே புழுக்கல் முறையில் எடுத்த ஒரு பிளேயர்னா அவர் தான். அப்படி ஃபர்ஸ்ட் கேகேஆருக்கு முதல் ஸ்பேஸ் ரொம்ப நல்லா ஆடிந்து. வெங்கடேஷ் ஐயரும் நல்லா ஆடினாங்களே அந்த சின்ன வயசுல, அப்போ அவரும் நல்லா ஆடிந்தார். நீங்க சொல்ற ஆடிந்தாரு. இப்போ ஒரு சிஎஸ்கேக்கு வந்த அப்புறம் ஒரு
வேற வழி இல்லாம எக்ஸ்ட்ராடரி கேட்ச் தான் பிடிக்காது. ஏன்னா பேட்டிங் எப்படி 2 பால் அமைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்ணா அப்பதான் விழுந்து கேட்ச் எல்லாம் நல்லா பிடிக்கிறாரு. அவரு ஆக்சுவலி என்டர்டைன்மெண்ட் தான் வச்சுக்கிறாங்க, ஜாலியா அப்படி டைம் பாஸ். சார் லாஸ்ட் 2 டீம் சார் நம்ம பேச போறது ஒன்னு ஆர்ஆர் அண்ட் இன்னொன்னு ஆர்சிபி. இதுல வந்து ஆர்சிபி ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி வந்து வெங்கடேஷ் ஐயரை வாங்கியிருக்காங்க. அவங்க பெருசா வந்துட்டு எந்த ஒரு பர்ச்சேஸும் பண்ணவே இல்லை. மேக்ஸிமம் 2 பர்ச்சேஸ், அவங்க 3 பர்ச்சேஸ் பண்ணது யாருன்னா இந்த மங்கேஷ் யாதவ்னு சொல்லி ஒரு யங் பிளேயர். அவங்க எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க இந்த ஆக்ஷன்ல. he has been bought for 5.2 crore. அதை விட்டா வந்து இந்த ஜேக்கப் டஃபின்னு ஒருத்தர் வந்துட்டு போட்டு அந்த ஊர் பக்கம்லாம் அடி அடின்னு பொழந்துட்டு இருக்காரு சார். அந்த ஜேக்கப் டஃபியை வந்து இவங்க சைலண்டா ஒரு பர்ச்சேஸ் பண்ணாங்க. அண்ட் வெங்கடேஷ் ஐயர் ஃபார் 7 crore. ஸோ அந்த வெங்கடேஷ் ஐயர் ஃப்ரம் 23 crore to 7 crore பத்தி ஏதாவது நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, that's okay. He's still in the reckoning. See, even if he's not good in his batting, he's out of form in batting last season கூட அவர் ஓடி வந்து இன்டெலிஜென்ட் அந்த மெதுவா போடுற ஸ்டஃப் டூபே மாதிரி அது மைண்ட்ல இருந்திருக்கும். அது ஏன்னா அவங்களுக்கு bowling ரொம்ப வீக், அந்த ஸ்லோ bowling ஸ்டஃப் ரொம்ப வீக் அவங்களுக்கு ஆர்சிபிக்கு. அதனால அந்த வெங்கடேஷ் ஐயருக்கு ஒரு பிரசிடென்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்க சொல்ற டஃபி வந்து சிஎஸ்கேல இருந்தா கண்டிப்பாவே நான் சொல்லிருப்பேன், அது கண்டிப்பா இருப்பாரு. ஏன்னா அவர் ஸ்விட்டிங் ரொம்ப பிடிக்கும். மினிமம் 2 பேர் நியூசிலாந்துல பேர் இருக்கணும் பாக்குறாரு. அதனால அப்படியே சான்ஸ். ஆர்சிபி எப்படி இருக்காங்க சத்தியமா தெரியல. சிலது நமக்கு புரியவே புரியாது. இதுல வந்து சார் சொன்னேன், அந்த 2 சுமாரான பீல்டிங் சைடு எப்ப 2007 T20 வேர்ல்ட் கப்ல ஃபைனல்ஸ் வந்ததோ, இது நீங்க இப்போ ஒன்னும் வராதான். ஒருத்தருக்கு ஃபிட்னஸே இல்ல, பிரவீன் தம்பேன் மாதிரி ஒருத்தர் இருக்காரு, நல்ல 90 கட்சி ஓவர் 20 to போது பாட்டை கட்டி மெதுவா நந்து வர்றாரு. 4 6 நின்ற இடத்துல சுத்தியாருன்னு வச்சுக்கோங்க. அவர் தான் மேட்ச் வின்னர் கிரிக்கெட். நீங்க வச்சு பாருங்க, நீங்க செம்ம ஃபிட்னஸோட ஒரு போலர் போடுவார். 9 எக்ஸ்ட்ராடனரி ஃபீல்டர்ஸ் இருப்பாங்க. பட் இவர் தொப்பியோட ஒரு 6 அடிச்சாருன்னா கிரௌட் போய் ஊத்துரும். 4 பால் மேட்ச் வின். அப்ப அவர் தான் பெஸ்ஸா T20ல. இதுதான் T20 தமாஷை. ஏன்னா ஆர்சிபி அவங்களோட பவுலிங் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டே போறாங்க சார். அதுதான் வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து ஒரு புவனேஸ்வர் குமார் உள்ள கொண்டு வந்ததுல இருந்து ஆரம்பிச்சு அவங்க பவுலிங் நல்லா போயிட்டே இருக்கு. மேபி திஸ் ஜேக்கப் டஃபி மைட் ஆல்சோ ஹெல்ப் தெம். அண்ட் த லாஸ்ட் டீம் சார் ஆர்ஆர். அவங்க வந்து இந்த ஸ்பின்னை வந்து விடுறதே இல்லை சார். சிஎஸ்கே ஒரு காலத்துல பண்றது இப்போ அவங்க வருஷம் பண்றாங்க சார். ஆக்ஷன் பண்றாங்க. முதல்ல யுஸ்வேந்திர சஹால் அண்ட் அஸ்வின் 2 பேர் ஒரே டீம்ல இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கரை கொடுத்தாங்க. அப்புறம் வனிந்தோசரங்க அண்ட் மைஸ் தீக்ஷ்ல 2 பேரை வச்சிருந்தாங்க. பட் தட் டிட் நாட் ஒர்க் அவுட் ஃபார் தம் மச். இப்போ அவங்க கொண்டு போயிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா 2 இல்ல 3 வச்சுக்க அப்படின்ற மாதிரி வந்து முதல்ல ஜடேஜாவை நம்ம கிட்ட இருந்து வாங்கினாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ரவி பிஷ்னாயை வாங்கினாங்க. அண்ட் மும்பை இந்தியன்ஸ் ஒரு சின்ன யங் சென்சேஷனா வந்த விக்னேஷ் புத்தூரை இப்போ வாங்கியிருக்காங்க. ஸோ தே ஹேவ் ஸ்பின் டிபார்ட்மெண்டல் டு பி டாக் அபவுட். ஆமா, அவங்க ஆக்சுவலி ஏபிஎஸ்சி எப்பவுமே அஸ்வின் பட்லர் சஹால் பாத்தீங்களா, அவங்களோட டெரிபிக் காம்பினேஷன் இருந்தது. பட் இந்த கேப்டனோட இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு சரியா பொத்து புரிச்சுங்களேன், அது டீம்ல நீங்க என்ன ஸ்டார்ஸ் வச்சாலும் அந்த டீம் சொற்பீனா இருக்கும். அது ஒரு பிரச்சனை. அந்த டீமோட அந்த இப்போ ஒண்ணு தோனிவாய் கம்ப்ளீட்டா நீதான்பா ரிசல்ட் முடிஞ்சு நம்ம உதப்பட்டாலும் நம்ம ஜாலியாக தான் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நீ பார்த்துப்பா இந்த மேட்ச்ன்ற மாதிரி ட்ரஸ்ட் இருந்துட்டா ப்ராப்ளமே இல்லை. அந்த மாதிரி ஒரு கேப்டன்கிட்ட கொடுத்துடணும் கம்ப்ளீட் நம்பிக்கை. அப்படி இல்லாம இந்த இவர் மாதிரி நம்ம எல்எஸ்சி கோயங்காவா, அவர் திடீர் ராகுல் அவுட் ஆன ஒண்ணு அங்கே நேரம் ஓடி வந்து போற வயலாம் திடீர்னு போவார், எப்படி இந்த பால் அவுட் ஆனேன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப கஷ்டம். அது மாதிரி இப்போ சஞ்சு சாம்சனுக்கே கட்சியில ரொம்ப ஒரு அண்டர்ஸ்ட் நாட் யுவர் நாட் கம்ஃபர்டபிள் அந்த கேப்டன்சி பண்ணிட்டு அந்த டீம்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டீம் நீங்க ஸ்டார்ஸ் எடுத்தாலும் கம்பைன் ஆவாங்கன்றது ஒரு பெரிய டவுட்டு. நமக்கு வந்து இன்டெலிஜென்ட் தான் நானும் பாக்குறேன். இன்டெலிஜென்ட் போலர்ஸ் லைக் மனோஜ் பிரபாகர் அப்போ இருந்தார். ஓகே, பொம்ரா சூப்பர் பிரில்லியன்ட். ஓகே, அந்த மாதிரி போலர் வருண் சக்கரவர்த்தி சுனில். ஆனால் இன்டெலிஜென்ஸுக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கரெக்டா தெரியும் யார் என்ன சுத்த போறாங்க, எந்த இடத்துல போகணும்னு தெரியும். ஸோ அது மாதிரி ஒரு கபில் மாதிரி போயிட்டு அட்லீஸ்ட் ரன்வீர் சிங் இப்பதான் பார்த்தேன், துரேந்தர் படம் பார்த்தேன். ரன்வீர் சிங் வந்து கபில் தேவ் மாதிரி நடிச்சார், நல்லா பண்ணாரு. அவரையாவது எடுத்துக்கலாம் நம்ம பாக்ஸர்ல, கொஞ்சம் மூலையோட போட்டுருப்பாரு போலிங். வழக்கம் போல உங்க ஸ்டைலில் ஆக்ஷனுடைய ரிவ்யூ முடிச்சு வைக்கிறீங்க சார். வெரி ஹாப்பி டு பி டாக்கிங் டு யூ. பட் இந்த கிரிக்கெட்டை தாண்டி நிறைய விஷயங்கள் வெளியே நடக்குது சார். லியோனல் மெஸ்ஸி வந்து இந்தியாவே சுற்றி வந்துட்டு இருக்காரு. எங்கே போனாலும் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு கதை நடக்குது. என்ன சார் என்ன கதை இந்த லியோனல் மெஸ்ஸி? நீங்கள் கூட அனுப்புன நேற்று பேங்க்ல வந்து போர்டு போட்டுருக்காங்க வெளியில, மெஸ்ஸி லோன் அவைலபிள், ப்ளீஸ் கம் அண்ட் அவைல் அப்படின்னு சொல்லிட்டு. இது செல்ஃபி எடுக்கிறதுக்கு 1 lakh கம்பெனியில வந்து 10 லட்சமா கம்பெனில போனீங்கன்னா செல்ஃபி எடுக்கிறதுக்கலாம். இந்த பாட்டு ஏற்றுல எஜமான் காலடி மண் எடுத்து இவருக்கு சொல்லலாம், மெஸ்ஸி காலடி மண் பட்டுன்னா தொட்டு கும்பிட்டுக்கலாம், நெத்தியில போட்டு வச்சுக்கலாம் அப்படின்ற லெவல்ல அந்த போறவங்க யாருமே இல்லை. அவங்க லைஃப் அதை விட இம்பார்ட்டன்ட் யாரும் ரியலைஸ் பண்ணுது. அவரை பார்க்கறது ரைட். என்ன இப்போ மெஸ்ஸி போய் ஒரு ஊர்ல போய் சொல்லுவாரா, அவர் என் கூட வந்து எடுத்துட்டு திருப்பி அதை மறக்கவே மாட்டேன், என் தோல்ல கை வச்சு திருப்பி எடுத்துச்சு, எவ்வளவு அழகா இருக்காரு பாரு அப்படின்னா அவங்க நம்மளுக்கு கண்டுக்கவே போடுறது. ஆனால் இப்போ வெறித்தனமா போய் நம்மளே போய் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதை நம்ம யோசிக்கணும்.
அது நம்ம சொன்னா யாருக்கும் ஒத்து வராது. எல்லாரும் இப்போ எஸ்எம்எஸ்சின்றானுங்க. அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. பக்கத்துல இருக்கிற மெஸ் ஒருத்தர் வீட்டுல அவர் மெஸ்ஸின்னு வச்சுனாரு சாப்பாடு கொடுக்குறவரு. அந்த அளவுக்கு போயிடுது. நம்ம கூட கிரேசி மோகன் ராமா மீசி ஆனாலும் மனைவி கூட மெஸ்ஸி ஆனாலும் மனைவின்னு வந்துடும் பொழுது. அந்த மாதிரி ஒரு மெஸ்ஸி மேனியா இப்போ ஓட்டிருக்கு. நல்ல நாள் இப்போ ஐபிஎல் ஆக்ஷன் வந்து இவரு கேமரோன் கிரீன் காப்பாற்றினாரு. அந்த 24 கோடி பத்தி பேசாது சார். அதுல நிறைய பேர் டென்ஷன் ஆகிறாங்க. 8 கோடி மாவா நீங்க கொடுக்கல பாத்து எவனோ கொடுக்குறோம். அதிகே அதிகமா உங்களுக்கு போட வருது. பக்கத்து வீட்டுல ஏசி வேணா உங்களுக்கு ஏன் போக வருது? நீங்க முடியுமா? 26 கோடி உங்களுக்கு கொடுக்குற மாதிரி நீங்க தான் பண்ணுங்கன்ற. ஏன் டென்ஷன் ஆகிறீங்க? அது அவன் கிரியேட் ஆர்டருக்காக சம்பாதிக்கிறான். அவன் காலையில் போய் சம்பாதிக்கிறான். ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் நம்ம யோசிச்சு நம்ம லைஃப் வேஸ்ட் ஆயிடும். இதுக்கெல்லாம் நம்ம புதுசுன்னு போக விட்டு வந்தான். நம்ம சம்பாதிக்கிற வகை நம்ம பாருங்க. அவங்க எல்லாம் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா டோலோ இருந்து மாட்டாங்க. நீங்களே உங்க அப்பா அம்மா தான் தெர்மாமீட்டர் கை வச்சு பார்த்துருப்பாருன்னு நீ கொஞ்சம் ரைட் சார். ஆஸ் ஆல்வேஸ் என்ஜாய்டு டாக்கிங் டு யூ சார். இந்த ஆக்ஷனுக்கு அப்புறம் இந்த டீம்ஸ்லாம் எப்படி போக போகுது? நீங்கள் சொன்ன மாதிரி கும்பலையெல்லாம் ஏற்கனவே நம்பரை பிளேயிங் லெவன்லாம் போட்டு வச்சுட்டாரு. இதில் யாரோட பிளேயிங் லெவன் எங்கே வருதுன்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் சார். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். இதுல ஒரு கம்பீர் ரியாக்ஷன் காமிக்கவே இல்லை. ஒருவேளை ஒரு கேவி பார்த்து இந்த டீம் ஆக்ஷன்ல கோவமா வீட்டுலன்னு பார்த்துட்டு என்ன உக்காடா இருக்கானுங்க கை கொடுத்துக்காம அப்படின்ற மாதிரி கேட்கார் அப்படி பார்த்து திட்டினாருன்னு தெரியல. அதெல்லாம் ஆக்ஷனுக்குள்ள இலக்ஷன் அப்படின்னு சொல்லி வரும். கடைசியா ஒரு ஜோக்கோட முடிச்சுக்கலாம். இதுல யாரோ அரவிந்தன் யாராவது ஒருத்தர் ஒரு நாள் பார்த்தேன் இந்த இதுல பெட்டிங்ல. ஏன்னா அவர் வந்து அரவிந்த் ஆக்ஷன் அப்படின்னு அவர் பேர் வச்சுக்கலாம். நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். ரொம்ப போரான சப்ஜெக்ட் நம்ம தமாஷா தான் பேச கொஞ்சம் ஜாலியா இருக்கும். பீப்புள் போர் அடிக்கும். எல்லாரும் சீரியஸா கர்நாடகா எடுத்து யூ சி இஃப் யூ சி தி கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அப்படின்னு பேசியிருப்பாங்க எல்லாருமே இந்த ஆப்ஷன் விஷயத்துல கூட. அதனால தான் நம்ம இப்படி ஜாலியா போறது பெட்டர்னு நினைக்கிறேன். பீப்புளுக்கு கண்டிப்பா ஜாலியா இருக்கும். இனிமே மறுபடியும் நம்ம சந்திக்க போறதுக்கு அப்டேஷன் சரியா வரும். இன்னைக்கு முக்கியமான நகம் கடிக்கிற மேட் இருந்தது லக்னோவில். ஆல்ரெடி சில பேர் ஃபோன் பண்ணி என்ன மேட்ச் இருக்காங்க. இல்ல இந்த ஆர்மிக்கு இல்லை சார் இருக்கு. இப்போ எப்படி அவங்க வந்து இமிடியேட்லி ஆஃப்டர் த மேட்ச் முடிஞ்சோடனே பண்ணிடலாம் சார். பண்ணிடலாம். நீங்க இமீடியட்டா பண்ணலன்னா இப்போ நம்ம 2026 வின்னர் பத்தி பேச வேண்டியிருக்கும். ஏன்னா அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க அந்த பேனல்ல இருக்கிறவங்க. அந்த அதுக்கு முன்னாடி இந்த மேட்ச் பேசலாம். Sure, definitely sir. See you on the India versus South Africa. நாலாவது மறுபடியும் சந்திப்போம். ஹோப்ஃபுல்லி வித் விக்டரி ஃபார் இந்தியா அண்ட் சீரீஸை சீல் பண்ணி இந்தியா கலக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வெயிட் பண்ணுவோம். our favorite RRR வட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.